மறைந்த தாய்க்காக சரத்குமார் என்ன செய்தார் தெரியுமா? சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு இப்ப வயசு 71 ஆகுது. இருந்தாலும் ரொம்ப பிரிஸ்கா, யங்கா இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கறாரு. லேட்டஸ்டா கூட கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் கூட சேர்ந்து நடிச்ச கொம்புசிவி படம் கிராண்ட் சக்சஸ் ஆகியிருக்கு. இந்த நிலையில சரத்குமார் ஒரு இன்டர்வியூல மறைந்த தன்னுடைய தாயை பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது, என் வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூம் என்னுடைய அம்மாவுடைய ரூம் தான். அவங்க கடைசி வரைக்கும் இந்த ரூம்ல தான் இருந்தாங்க. அவங்க ஞாபகமா அவங்க போட்டிருந்த செயின், வளையல், கண்ணாடி எல்லாத்தையும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இந்த கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா என்ன பார்க்குற மாதிரி இருக்குன்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்கிறாரு சரத்குமார். சினிமாவில் எவ்வளவு பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைதானே அப்படின்னு பாராட்டி கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். ஆரம்பத்துல வறுமையில வாடின சரத்குமார் பஸ் டிக்கெட் எடுக்க காசு இல்லாம பல கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். நான் சினிமாவில் அறிமுகமாகி சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் புலன் விசாரணை படம் மூலமாக எனக்கு சரியான அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான். அவரே பல இன்டர்வியூக்கள்ல நெகிழ்ச்சியா ஷேர் பண்ணது குறிப்பிடத்தக்கது.